அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 44:28 பாருங்களேன். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அவரை தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்? சொல்லுகிறவர். அவன் அப்ப வார்த்தையின் தேவன் என்ன சொல்றாரு? கோரேசை குறித்து சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். அவன் சைரஸ் பாருங்க, கோரேசு அவன் ஒரு இஸ்ரவேலன் கிடையாது, அவன் ஒரு பெர்சியன். அவனை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடைய மேய்ப்பன், நான் சோசன் பண்ணி அவன் நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன். அவன் என்ன செய்யறான்னா, என் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுகிறவன். அடுத்து தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறவன். ஆமென். அப்ப கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான், அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறான். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், அவருடைய அந்த ஹார்ட்ஸ் டிசைர் நான் செய்யணும், ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் வாழணும், ஆண்டவருடைய இருதயத்தின் நோக்கத்தை புரிந்து செயல்படணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். அப்படி ஒரு வாஞ்சியை வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்பா, என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் உன்னை பார்க்கிறேன், எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவனாய் உன்னை நான் பார்க்கிறேன். ஆனா நீ உன்னை அப்படியே பாரு முதல்ல, அதுக்கப்புறம் நீ சொல்லு, நீ கட்டளையிடு. அவன் அதுதான் கீ பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன், வார்த்தையின் தேவன் பாருங்க, அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகிக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி மரித்தவனை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, நீயும் சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்று. ஆமென். அப்ப தேவனுக்கு பிரியமானதெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்துல என் எல்லைகளில் பிசாசுக்கு இடம் இல்லை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வீடு கர்த்தருடைய தோட்டம் போல் இருக்கும் சொல்லுங்க. என் வீட்டிலே பிசாசுக்கு அனுமதி இல்லை சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமானது எல்லாம் சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதை நிறைவேற்றுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ராஜாவா இருக்கிறனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை முழு பரலோகமும் ஆமோதிக்கும். நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதை முழு பரலோகமும் கேட்டு அதன்படி செய்யும் தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப கோரேஸ் கட்டப்படு அஸ்திபாரப்படுன்னு சொல்லி அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பேரை போட்டு சொல்லணும், ஆண்டவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன் நான், ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் சொல்லியே நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அப்ப நான் விசுவாசத்திலே பேசுகிற காரியங்களை கர்த்தர் காண்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். விசுவாசத்திலே நான் ஜீவனை பேசுவேன், என்னுடைய சூழ்நிலையை பேச மாட்டேன். என் சூழ்நிலைக்கு என்ன நடக்கணும் அதை நான் பேசி அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுவேன். ஆமென். எனவே என்ன நடந்தோ அதை பேசாதீங்க, என்ன நடக்கணுமோ அதை பேசுங்க. அதை இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுங்க. உங்க அற்புதத்தை இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுங்க. தேவ சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை நீங்க கட்டளையிடுங்க. இது நடக்கணும்ன்றத கட்டளையிடுங்க. கடன் ரத்து செய்யப்படணும் கட்டளையிடுங்க. நீங்க சொல்லி அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுங்க. பிரியமான பல காரியங்களை நீங்க செய்வீங்க. உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அப்பா அவங்க கர்த்தருடையவங்கப்பா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறவங்கப்பான்னு சொல்லுவாங்க. அதுவே உங்க சாட்சியா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.